ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Cooku Cheru. ஓகே கா போன வாரம் ரொம்ப சூப்பராக ஒரு பார்பிக்யூ சிக்கன் விங்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க. ஆமாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு நம்ம வந்து பீஃப் ஷ்னிட்ஸில். ஸ்னிட்ஸிலா அப்படின்னா? அது ஒரு ரஷ்யன் டிஷ். ரஷ்யன் டிஷ் வித் இந்தியன் ஃபியூஷன் வித் கரீட் மஷ்ரூம் சாஸ். உங்களுக்கு தான் நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அங்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்ச ரஷ்யன் டிஷ்ஷு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெக்சிகன் கம்பைன்டு வித் இந்தியன் அப்படிலாம் டாக்கோ பண்ணோம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சாப்பாட்லேயும் ட்ராவல் பண்ண முடியுன்றதை நாங்கள் காட்டுறதுக்காண்டி தான் இந்த ரெசிபியெலாம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து சாப்பிங் போர்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளிங் ராப் ஷீட் வச்சிருவா ஃபுல்லாக. ஆமாம். இதில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீஃப் வச்சிடலாம். இதுக்கு மேலே அகைன் கிளிங் ராப். இன்னொரு கிளிங் ராப். ஓகே ஓகேவா? உன் பக்கத்தில் ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் இருக்கு பாரு, எடு. ஆமாம். இப்போ நம்ம அதை வச்சு அடிக்க போகிறோம். அடிக்க போகிறோம். பக்கெட்டாக இருக்கே. நல்லா ஃப்ளாட் ஆயிடுச்சா? சூப்பர். நீ பார்க்குற கிடையாது. ஸோ நார்மலாக வந்து மீட் வந்து நம்ம போன எபிசோடில் ஃபோக் வச்சு ஸ்கியூர் பண்ணலாம் அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி அடிக்கிறது வந்து டெண்டரைசஸ் த மீட் அண்ட் ஆல்சோ குக்கிங் டைம் வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு தின் ஷீட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷீட் இருக்கட்டும். we can put it aside. ஓகே. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு பவுலில் 2 eggs ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறேன். உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை சால்ட் அண்ட் பெப்பர் போதும். கடைசியாக தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி. நம்ம போதும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் டன். ஒரு பிளேட்டில் மைதா எடுத்துக்கலாம். இதில் 1 pinch சால்ட். ஸோ நம்ம சால்ட் வந்து எல்லா எலிமெண்ட்லையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஆமாம். பெப்பர், பாப்ரிக்கா பவுடர். நம்ம வந்து நார்மல் பாப்ரிக்காவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்மோக் பாப்ரிக்கா யூஸ். அண்ட் தென் garlic பவுடர், ஆனியன் பவுடர் கொஞ்சம் கொஞ்சம். அண்ட் தென் மஸ்டர்ட் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். அண்ட் தென் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட பார்ஸ்லே, தைம், ரோஸ்மெரி அதை ஆட் பண்ணால் நம்ம கிட்ட ட்ரைட் ஹர்ப்ஸ் பார்ஸ்லே இருக்கு. அது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுமா? ஓ, இப்போ நம்ம இதை எடுத்து முட்டையில் போட்டு இதில் போட்டு ஃபஸ்ட்டு மைதாவில் போட்டுட்டு முட்டையில் போட்டுட்டு பேங்கோவில் போட்டுப்போம். ஓ, ஸோ மைதா ஃபஸ்ட்டு லேயர்னால இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதில் இன்கார்பரேட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் ஆல்சோ க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கோம். ஏன்னா ஈரம் எல்லாமே அது அப்சார்ப் ஆயிரும். இல்லாட்டி அந்த க்ரம்பும் எதுவும் ஒட்டாது. சம்டைம்ஸ் ஃப்ரை பண்ணுறப்போ அந்த டாப் பார்ட் மட்டும் செப்பரேட்டாக வந்துடும்ல. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் 1 மைதா, ஸ்டெப் 2 எக், ஸ்டெப் 3 பேங்கோ. ஓகேவா? பேங்கோ இல்லாட்டி வீட்டில் பிரெட் இருக்குன்னா அதை சும்மா அவனில் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் சப்பாத்தி பண்ணுற மாதிரி. எஸ். ஓகே. Here to egg yolk. அப்படியே யூட்டர்ன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். அப்படியே ரைட் சைட். இது வந்து நம்ம எதுலனாலும் பண்ணலாம். சிக்கனில் பண்ணலாம். ஓகே ஓகே. சிக்கனில் வந்து சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து அதை ஃப்ளாட்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வச்சு வீட்டில் ஹேமர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Then we'll just put it on a plate. Okay? அடுத்து நம்மளோட பேங்கோ இது ஆயிடுச்சு.
இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை இல்லை, பேன் ஃப்ரை. ஆனால் பேன் கோகிராம்ஸ்லாம் போட்டு பேன் ஃப்ரை பண்ணலாமா? பண்ண முடியுமா? அப்படியா? சூப்பர். ஸோ ஒரு ஃப்ளாட் பேன் எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரைனா கடாய் மாதிரி எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி தவிர அண்ட் இது வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும், பேன்கோ வந்து ப்ரௌன் ஆயிரும், மீட் வந்து ட்ராவாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரையிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்லோ குக், அதாவது ஸ்லோ குக்னா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறீங்களோ அது பெஸ்ட்டு. ஏன்னா மீட்டும் குக் ஆகும், வெளியே இருக்கிற ஸ்கின்னும் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். மீட்டோட கலரும் சேஞ்ச் ஆகும். குக் ஆக ஆரம்பிக்குதுல்ல, அப்படியே டர்ன் பண்ணிடலாமா? பேன் மட்டும் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஆஹா, சவுண்டு கேட்குதா? அந்த அளவு குக் ஆகிருக்கு, கிறிஸ்பியாக இருக்கு. திஸ் இஸ் கால் பேஸ்டிங். பேஸ்டிங் 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 மாதிரி பிஏஎஸ்டி. பேஸ்டிங்ன்ற ப்ராசஸ் வந்து ஆயிலில் வந்து எப்படி அப்படியே அதர் சைடு ஆஃப் தி பேஸ்ட் வந்து ஆயில் எடுத்து போடுறது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குக்கா, பண்ணவா? அப்படியா? அது என்ன அப்படியே மூஞ்சில தெரிச்சிடும். எடுத்துடலாமா? ஓகே, எடுக்க போகிறோம். எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சிட்டிங்கன்னா அதோட ஆயில்னஸ்லாம் இறங்கிடும் ஃபுல்லாக. ஆயில்னஸ் சவுண்டு கேட்குறீங்களா? இப்போ கைஸ் நீங்களும் கேளுங்க. ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நாங்கள் வந்து இதை வறுத்துருக்கோம். அதாவது கோல்டன் ஃப்ரைடு பீஃப். அப்போ லாஸ்ட்டாக அதை கட் பண்ணுறப்பெல்லாம் க்ரக்குன்னு இருக்கும்ல, காட்டுறேன், கட் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்தது மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணுறீங்களா? சூப்பர். மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணுமா? ஜஸ்ட் ஸ்லைஸ், சும்மா சுக் 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 சுக், அவ்வளோதான். ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கலாம், இதில் மஷ்ரூம் போட்டுக்கலாம், இதோட சேர்ந்து ட்ரை ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். போடலாம். கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சம், அண்ட் தென் கொஞ்சோண்டு கார்லிக், ஒரு 2 cloves ஆஃப் கார்லிக் போடுப்போம். சூப்பர். கறி பவுடர், வேப்பலை சாரி, கறி லீவ்ஸோட பவுடர். நோ, கறி பவுடர். அப்படி இல்லையா? அது என்னக்கா அது கறி பவுடர்? என்னக்கா சொல்லுங்க. மெட்ராஸ் கறி பவுடர். மெட்ராஸ் கறி பவுடர் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கடையில். மஷ்ரூம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, கறி பவுடரோட ஃப்ளேவரும் அப்சார்ப் ஆயிடுச்சு. இது நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? கை பார்த்து. இப்போ இதில் அகைன் 1 ஸ்பூன் பட்டர். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோமா? ஆமாம், 1 ஸ்பூன் மைதா. ஓகே, போகலாம். ஸோ ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் ஃப்ளவர் இஸ் கால்ட் அஸ் ரூ. ROUX, ரூ. ஸோ இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிவிட்டு இதில் பால் ஆட் பண்ண போகிறோம், ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மில்க் ஆட் பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. ஸ்டாப். இது அப்படியே திக் ஆகும். திக் ஆனதுக்கப்புறம் அகைன் போட்டுக்கலாம். ஆமாம் ஆகுது. ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம், திக்காக ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட கன்சிஸ்டன்சி இருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்துச்சு. ஸோ ஃப்ளார் இருக்கனால ஹீட் ஆக திக்காகும். லேசாக பெப்பர் பவுடர், லேசாக சால்ட், 1 pinch salt. இப்போ நம்ம எடுத்து சாட்டே பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாமா? பிளேட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே,
அண்ட் மஷ்ரூம் வந்து கார்னிஷ்காக பட்டர் டாஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பிளேட்டிங் இன்னும் அழகுபடுத்துறதுக்காக. டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர். நான் கார்னர் பீஸாக போகிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும். நான் சென்டர் பீஸாக பண்ணி மீட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்போ சூப்பர். இதுதான் அந்த பீஸ். நான் என்ன பண்ணுறேன், ஒரு மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பர் பைட்டாக போயிடலாம். எப்படி இருக்கு? யாராவது சொர்க்கத்துக்கு போயிருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? உண்மையிலே சூப்பராக இருக்கு. அந்த இந்தியன் அந்த ஃபியூஷன் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த சாஸோட கறி ஃப்ளேவர் அண்ட் இந்த ஷ்னிட்ஸலோட கிறிஸ்பினஸ் அண்ட் மீட்டோட டெண்டர்னஸ். பீஃப் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு 10 விசில் அப்படின்னு நம்ம குக் பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம குக்கர்லேயே வைக்காம நல்லா அடிச்சு டெண்டரைஸ் ஆக்கிட்டு வி ஒன்லி ஃப்ரைட் இட். அதுக்கு இட்ஸ் வெரி டெண்டர் மீட். ஆல்சோ அந்த மேலே இருக்கிற மஷ்ரூம் சாஸ் வந்து செம்ம ஃப்ளேவர். உங்களுக்கு வெறுமனா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அது தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக செம்ம ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, காரமாக இருக்குது அப்படிலாம் இல்லை. செம்ம ஸ்மூத்தான ஒரு செட்டிலான ஒரு டிஷ் இது. ஃப்ளேவர்ஃபுல் டிஷ். ஆமாம், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஹர்ப்ஸோட ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்குது. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டுருந்தோம்ல, அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறையா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்ததை பார்க்கலன்னா முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் அதை பார்க்கணுன்னா கண்டினியூஸாக பார்த்துட்டுருங்க. கண்டினியூஸாக மீடியா மேசன்ஸ் கிச்சன் பாருங்கள். இது Cooku Cheru only on Media Mason's Kitchen. ஆமாம்.